பிரபஞ்சம் டிவியிலிருந்து டாக்டர் பானுமதி ரவிக்குமார். ஆடி மாதம் என்றாலே நமக்கு கண்முன் வருவது எல்லா அம்மன்களும், முக்கியமாக காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, காசி விசாலாட்சி. காஞ்சி காமாட்சி போட்டோவை பார்த்தாலே அவள் சிரிப்பது நம் மனதை குளிர வைக்கும். கண்கள் குளமாகும். நம் தாயை பார்ப்பது போல் இருக்கும். நான் அடிக்கடி காஞ்சிக்கு போய் காமாட்சியை வணங்குவேன். அதே மாதிரி பெரியவா சொன்ன காமாட்சி பூஜையை பல முறையில் செய்வேன். அப்பேற்பட்ட 16 விளக்கு நம்ம பெரியவா சொன்ன காமாட்சி பூஜையை பற்றி தான் இப்போ உங்ககிட்ட பேச போகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணுங்க. இந்த பிரபஞ்ச டிவியில் பலதரப்பட்ட ஆன்மீக விஷயங்களை உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த 16 விளக்கு பூஜை, காமாட்சி பூஜை அப்படின்னா என்னன்னு செய்ய பார்க்கலாம். காமாட்சி படத்தை எடுத்துக்கோங்க. ஒரு மனையில் வச்சு பூ போட்டு குங்குமம் மஞ்சள் இட்டுக்கோங்க. அதே மாதிரி ஒரு 16 விளக்கு அகல் விளக்கை எடுத்து நல்லா அலும்பி மஞ்சள் குங்குமம் இட்டு 16 விளக்கையும் பூஜை ரூமில் தனியாக ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. வெள்ளிக்கிழமை தான் இந்த பூஜையை ஆரம்பிக்கிறது மிகவும் நல்லது. வெள்ளிக்கிழமைல காலையில் சுக்கிர ஓரையில் 6 to 7 செய்தால் ரொம்ப விசேஷம். ஏன்னா காலையில் எழுந்த உடனேயே மகாலட்சுமியையும் எல்லா அம்மன்களையும், முக்கியமாக காமாட்சி அம்மாவையும் நம்ம வீட்டுக்கு வரவேற்பது என்பது ரொம்ப நல்லது. இந்த காமாட்சி 16 நாள் 16 வெள்ளிக்கிழமை விளக்கு போடுவது என்பது காமாட்சியை நம்ம வீட்டுக்கே அழைப்பது போலதான். பெரியவா சங்கராச்சாரியார் இந்த பூஜையை பற்றி சொல்லியிருக்காரு. அதனால் காலையில் சுக்கிர ஓரையில் பண்ணுறது ரொம்ப நல்லது. முதல் வெள்ளிக்கிழமை ஒரு தட்டில் ஒரு விளக்கு மட்டும் எடுத்துக்கோங்க. பஞ்சு திரி போட்டு நெய் போட்டு ஃபஸ்ட்டு வெள்ளிக்கிழமை ஏற்றுக்கோ. உங்களால் முடிஞ்ச பிரசாதத்தை பண்ணுங்க. இல்லைன்னா முந்திரி பருப்பு, திராட்சை, பாதாம் பருப்பு, இந்த மாதிரி நட்ஸோ இல்லைன்னா ஏதோ ஒன்றா பழம், இந்த மாதிரிலாம் வச்சு நைவேத்தியம் பண்ணலாம். அதே மாதிரி தீபம் தூபம் ஆராதனை செய்யுங்க. மனமுருகி ஒரே ஒரு பிரார்த்தனையை காமாட்சி அம்மா கிட்ட கேட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் லக்ஷ்மி கிட்ட மற்றவங்க கிட்ட நீங்கள் பூஜை பண்ணுறதெல்லாம் அதெல்லாம் உங்கள் இஷ்டம். இப்போ தனியாக கொஞ்சம் ஒரு விளக்கு காமாட்சிக்கு ஏற்றிட்டீங்க முதல் வெள்ளிக்கிழமை. சாயங்காலமும் ஏற்றுங்க. அவ்வளோதான். அடுத்த வெள்ளிக்கிழமை, 2வது வெள்ளிக்கிழமை
ஃபஸ்ட்டு ஏற்றின விளக்கோட மறுபடியும் 16 விளக்கில் ஒரு விளக்கை எடுத்து 2வது வாரம் ஏற்றுவோம். நல்லா மனமுறையை பிரார்த்தனை பண்ணுவோம். இந்த மாதிரி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு விளக்காக சேருங்க. நிச்சயமாக ஒரு 10 வாரத்துக்குள்ளே காமாட்சி தாய் வந்து உங்களுக்கு நீங்கள் வேண்டின வரத்தை நிச்சயமாக கொடுத்துருவா. 15வது வாரம் அப்பவும் நீங்கள் வேண்டியது நடக்கலை அப்படின்னா 16வது வாரம் மடிப்பிச்சை எடுங்கோ, அம்மா கிட்ட உங்கள் வேண்டுதலை சொல்லுங்க, நிச்சயமாக நடக்கும். இந்த 16 வெள்ளிக்கிழமையும் ஆச்சரியமாக இருக்கும். எப்போ வெள்ளிக்கிழமை வரப்போகுது, நம்ம காமாட்சி அம்மாவுக்கு எப்போ விளக்கேற்ற போகிறோம், எப்போ நம்ம அம்மாவை கூப்பிட போகிறோம் அப்படின்னு மனசில் ஆர்வம் தோணும். அதுதான் ஆச்சரியமான உண்மை. அதனால தான் பெரியவா அந்த ஞானத்தை பெற்றிருக்காங்க. காமாட்சி அம்மானை வணங்கி வணங்கி அந்த ஞானத்தை பெரியவா பெற்றிருக்கான்னு சொல்லலாம். அதே மாதிரி 16 வாரமும் ஒரே கோரிக்கை வைங்க. நிச்சயமா 16 வாரத்தில் நடந்துடும். கடைசி வாரம் ஒரு 2 சுமங்கலியை கூப்பிட்டு சாப்பாடு போடுங்க. முடிஞ்சா 2 பேருக்கு சாரி வாங்கி கொடுங்க. ரொம்ப நல்லது. நிச்சயமா இந்த பதிவை பார்த்து ஆடி வெள்ளிக்கிழமை நீங்கள் 16 விளக்கு முறை பெரியவா சொன்னதை காமாட்சி அம்மன் உங்கள் வீட்டுக்கு வர வச்சு வணவிங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லா கோரிக்கையும் நிறைவேறும். இந்த பதிவு பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.